கண்ணியம் வாய்ந்த இல்லாமல்ல இறைவனின் நல்லடியார்களே, நாம் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இதற்கான காலக்கெடு என்பது அல்லாஹ்வால் நிர்ணயம் செய்யப்பட்டு நமக்கான காலக்கெடுவை, விதியை, நாம் உண்ணக்கூடிய உணவை, அணியக்கூடிய உடையை, நம்முடைய வாழ்நாளை அனைத்தையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கிட்டு நிர்ணயித்து நமக்கான இறுதி நொடியை அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக ஒரு குறிப்பிட்ட தவணையில் அல்லாஹுவால் திரும்ப பெறக்கூடிய ரூஹை பெற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கை சிந்தனை எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மறுமையில் வெற்றி அடைவது நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். அந்த மறுமை வெற்றிக்கான பயணத்தை இந்த வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும். இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய அம்சம். அந்த மறுமை வெற்றியை வழங்குவதற்காக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய படித்தரங்கள் தான் நாம் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய தர்மங்களாக இருக்கட்டும், அனைத்துமே ஒரு மனிதன் மறுமை வெற்றியை பெற்றுக் கொள்வதற்காக இறைவனால் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய படித்தரங்கள். அதில் குறிப்பாக இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கக்கூடிய கேடயம் என்னவென்று சொன்னால் தொழுகை. அந்த தொழுகையை தொழுவதன் மூலம் அல்லாஹுக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா என்று எடுத்து பார்த்தால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் இன்றைக்கு தொழுகையை தொழக்கூடிய முஸ்லிம்கள் எந்த சிந்தனையில் தொழுகிறார்கள் என்று சொன்னால், நான் அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்கின்ற சிந்தனையில் தொழுகிறார்கள். அந்த சிந்தனை, என் இறைவன் எனக்கு கட்டளையிட்டு விட்டான், அவனை நான் அடிபணிய போகிறேன் என்று அமைந்து விட்டால் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டான், ஏன் ரப்பு சொல்லிட்டான், அவனை நான் வணங்க வேண்டும் என்று அமைந்து விட்டால் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த சிந்தனை எப்படி அமைந்திருக்கிறது? இறைவன் சொல்லிவிட்டானே, வேறு வழி இல்லையே, நான் தொழுதாக வேண்டுமே, ஐயோ பாவமே என்ற அடிப்படையில். அல்லாஹ் சொல்லிட்டான், செஞ்சாகணும், வேற வழி இல்லையே என்ற அடிப்படையில் அது நிர்பந்திக்கக்கூடிய ஒரு செயலாக, ஒரு நிர்பந்தமா இக்கட்டா, அதை காலையில எந்திரிக்கும் பொழுதே அந்த ஒரு சந்தோஷத்தோட மனமகிழ்ச்சியோட எந்திரிக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர்? நான் தொழுகையை நிறைவேற்ற போகிறேன், அந்த தொழுகையை நான் அல்லாஹ்விடத்தில் போய் நிற்க போகிறேன் என்ற சிந்தனையோடு நாம் இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது என்று தெரியுமா? நம்ம யோசித்து பார்த்தால் பல செய்திகள் நம்முடைய உள்ளங்களில் பொக்கிஷமாக பொதிந்து கிடக்கிறது. இந்த மார்க்கம் சொல்லி சொல்லி கொடுத்திருக்கூடிய அனைத்து செய்திகளுமே நம்ம உள்ளத்துல படிந்து கிடக்கிறது. ஆனா என்ன நடக்குது தெரியுமா? அதையெல்லாம் நம்ம சும்மா சுமந்துட்டு இருக்கிறோம், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவில்லை. அதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய தொழுகையே இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான் தெரியுமா? ஒரு முஸ்லிம் இன்னைக்கு எப்படி எல்லாம் சில பேர் இருக்கிறாங்க என்பதை அல்லாஹ்வுடைய திருமறையில அழகாக சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்? அதாவது மஸலுல் லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலுஹா கமஸலி ஹிமார். அதாவது ஒரு உதாரணத்தை பத்தி சொல்றான். யாரு? இந்த தௌராத் வழங்கப்பட்ட அந்த மக்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்கள குறித்து ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன அப்படின்னு சொன்னா, ஹிமார் என்று சொல்லி காட்டுகிறான். ஹிமார்னா கழுதை. கழுதையை குறித்து ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, தௌராத் வேதம் பெறப்பட்டு அதை தங்களுடைய கழுத்துல மாட்டிக்கிட்டு திரியுமே, தௌராத் அந்த வேதத்தை மாட்டிக்கிட்டு திரியும்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். எப்படி திரியும்? சில மனிதர்கள் திரிவார்கள். ஏன்டா அப்படி சொல்றான் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கும், இதாவது வேதம் அளிக்கப்பட்டிருக்கும், அவன் உள்ளத்துல அதை வச்சிருப்பான், அவனுக்கு காதில் அவன் கேட்டிருப்பான். ஆனா அதை வாழ்க்கையில அவன் நடைமுறைப்படுத்துவான்னு கேட்டா அவன் அதை நடைமுறைப்படுத்த மாட்டான், பொதி சுமக்கக்கூடிய கழுதை மாதிரி இருப்பான்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நம்மள மற்றவங்க எல்லாம் விட்டுருங்க, நான் இந்த வசனத்திற்கு பொருந்துகிறேனா இல்லையா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், அவனுடைய அறிவுரை வருகிறது, வேதம் வருகிறது,
வேதத்தை அவன் எப்படி இருப்பான்? சுமந்துகிட்டு இருப்பான், ஆனா நடைமுறைப்படுத்த மாட்டான். அதான் இங்க சொல்றான். அவனுடைய உதாரணம் எப்படின்னு சொன்னா, பொதி சுமக்கக்கூடிய கழுதை போன்றது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னு சொன்னா, செய்திகளை அறிந்து வைத்திருக்கிறோம், பயான்களை கேட்கிறோம், திருமறை குர்ஆனை ஓதுகின்றோம், அதெல்லாம் இருக்கிறதே தவிர செயல்பாட்டில் நடைமுறையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று கேட்டால் கேள்விக்குறியாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. எந்த மாதிரியான முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? திருமறை குர்ஆனை ஒருவர் படிக்கிறார், படித்து அதுல இருந்து பாடம் பெறுகிறாரா? பாடம் பெறுவதில்லை, எண்களை கூட்டிக் கொண்டிருக்கிறார், எழுத்துக்களை கூட்டிக் கொண்டிருக்கிறார். நான் 10 எழுத்து படிச்சுட்டேன், 100 எழுத்து படிச்சுட்டேன், 2 பக்கம் படிச்சுட்டேன், அதனால் ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குதா? படிக்கிறார், நன்மை அல்லாஹ் வாரி வழங்கி விடுவார், மாற்றுக்கிறது இல்லை. படிப்பினை பெற வேண்டுமே. அதுல இருந்து இன்றைக்கு படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நாம் மாறவில்லையே. எதை வச்சு சொல்றீங்க படிப்பினை பெறக்கூடிய மக்களாக மாறவில்லை என்று சொன்னால், நம்முடைய தொழுகை அதற்கு சான்றாக இருக்கிறதே. இன்னைக்கு தொழுகிறார், ஒரு முஸ்லிமுடைய தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள். எப்படி தொழுகிறார் தெரியுமா? ஃபஜர் தொழுவார், லொஹர் தொழ மாட்டார். லொஹர் தொழுவார், அசர் தொழ மாட்டார். அசர் தொழுவார், மக்ரிப் தொழ மாட்டார். அப்படி படுக்கக்கூடிய நேரத்தில் யோசித்து பார்த்தால், எத்தனை பேர் யோசிக்கணும்னு தெரியல, படுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மூமின் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு 5 வக்து தொழுதானா, அதுல எத்தனை வக்து நான் ஜமாத்தோடு தொழுது இருக்கிறேன் என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய நிலையில இருக்கிறோமான்னு கேட்டா இல்லையே. தொழுகை எப்படி இருக்குது? ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இருக்கு. முடிஞ்சா தொழுவோம், வாய்ப்பு இருந்தா தொழுவோம், ஏன்னா எனக்கு பல சோழி இருக்குது, பல வேலை இருக்குது என்ற அடிப்படையில் நம்முடைய தொழுகை அமைத்துக் கொண்டோமா இல்லையா? தொழுகையை விட்டு விட்டு மற்ற அனைத்து விஷயங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார். பொருளாதாரத்தை தேடி ஓடுறார், என்னென்ன விஷயத்தெல்லாம் வேணுமோ உலகத்தை அடைந்து கொள்வதற்கு அதற்கு அவர் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன? தொழுகையை விட்டு விட்டு அதை தேடிக்கொண்டிருக்கிறார். இருக்குதா இல்லையா? நீங்க அப்படி ஓடுறோமா இல்லையா? தொழுகையை விட்டு விட்டு ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்குமா அவனுக்கு? அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்படி பொதி சுமக்கக்கூடியவனா இருக்கிறானே, கழுதையை போல இருக்கிறானே, அவனை குறித்து சொல்லிட்டு அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பிக்கிறான். வசனத்தை கேள்விப்பட்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலன்னா அவன் கழுதை. அல்லாஹ் எதையும் சொல்றான், அவன் எப்படிப்பட்டவன்னா அல்லாஹ்வுடைய வசனத்தை பொய்ப்பிக்கிறான். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வல்லாஹு லா யஹ்தில் கௌமில் வாலிமீன். அல்லாஹ் சொல்றான், அநியாயக்காரர்களுக்கு, அநியாயக்கார சமூகத்தை அல்லாஹ் நேர்வழிப்படுத்த மாட்டான். எந்த செய்தியை நீ கேட்டு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தவில்லையோ, நீ அல்லாஹ்வுடைய வசனத்தை பொய்ப்பிக்கிற, உனக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. இன்னைக்கு நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காத சூழல் எத்தனை நிலைகள் நாம் பார்க்கிறோம். நான் வாழ்க்கையில முன்னேற நினைக்கிறேன், முடியல, இருந்தா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப முயற்சி எடுக்கிறேன். நம்ம எப்படி முடியும் உன்னால? அல்லாஹ் இங்க சொல்லிட்டானே, உனக்கு நான் உதவ மாட்டேன்னு சொல்லிட்டானே. நீ சும்மா ஏற்றல வச்சுக்கிட்டு இருந்தா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது, அல்லாஹ்வுடைய வெற்றி உன்னை நோக்கி வராது. அது உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு தொழுகை தொழுகின்றோம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தொழுகை என்பது கட்டாயத்தின் பேர் தொழுது கொண்டிருக்கிறோம். சில பேர் நம்ம ஒரு முஸ்லிமா இருக்கிறோம், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், தொழுகை நேரத்தில் வியாபாரம் செஞ்சா மற்றவர்கள் பார்ப்பார்களே, நம்மை கேலியாக நினைப்பார்களே. ஜும்மாவுடைய நேரத்தில் நான் கடையை திறந்து வச்சிருந்தா நம்மை கேலியாக நினைப்பார்களே. அதுக்காக என்ன செய்வோம்? தொழுகை நேரத்தில் கடையை போட்டுவோம், ஜும்மா நேரத்துல கடையை போட்டுவோம். அவன் பார்ப்பானே, இவன் பார்ப்பானே. இப்படியாக தொழுகை அமைந்திருக்கிறது. தொழுகை என்பது உங்களுக்கும் ரப்புக்குமான தொடர்பாக இருக்கிறதா? நீங்கள் எப்போது அல்லாஹ்விடத்தில் அமர்ந்து பேசி, என் இறைவா, என் ரப்பே, என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு, எனக்கு இந்த தேவையெல்லாம் இருக்குது என்று சொல்லி இறைவனோடு உரையாடக்கூடிய நிகழ்வுகள் ஒரு தொழுகை நடக்கிறதா? யோசிச்சு பாருங்க. தொழுகை எப்படி இருக்கிறது? சடங்காக இருக்கிறது. அந்த தொழுகை என்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியின் பக்கம் அழைக்கிறான் என்ற சிந்தனை இருக்கிறதா? ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ் ஒவ்வொரு வக்தும் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். ஆனால் வெற்றி என்பது நீ தேடக்கூடிய பொருளாதாரத்தை இல்லப்பா, தொழுகையில் இருக்கிறது. இன்னைக்காவது நான் தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் வெற்றிக்காக வருகிறேன், வெற்றியை நோக்கி வருகிறேன் என்று சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனை நம்மளை ஏற்பட்டிருக்கிறதா? யோசிச்சு பாருங்க.
வெற்றிக்காக வேண்டி தொழுகை விடக்கூடியவர் இருப்பார். எக்ஸாம் நேரத்துல பள்ளியாசலுக்கு போவேணாம், வீட்டிலே தொழுதுட்டு படிச்சுக்க. மொத்தமெல்லாம் பிள்ளைய பள்ளியாசல் அனுப்புனவரு காலையில எக்ஸாம் எழுத போகக்கூடிய பிள்ளைக்கு சொல்லுகிறார்கள், அங்க போயிட்டேன்னா டைம் வேஸ்ட் ஆயிரும், அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷம் என்ன செய், நீ பாடம் படிச்சுக்க, வீட்டுல தொழுதுட்டு படிச்சுக்க. தொழக்கூடியவர்கள் கூட அன்றைய நாளில பள்ளிவாசலுக்கு அனுப்புவதை தடுக்கக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம். என்ன நிலை இது? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் நமக்கு அழகா சொல்லி காட்டிட்டாங்க, வெற்றி என்பது தொழுகையில் இருக்கிறது. ஆனா தொழுகையை விட்டு விட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா வேறு வெற்றியை நோக்கி உலகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிறார், அவர் உதவி செய்வார். ஒரு பொருளாதார சிக்கல் வருகிறது, அவர் உதவி செய்வார். ஒரு உடல் ரீதியாக சிக்கல் வருகிறது, அந்த மருத்துவர் சரி செய்வார். எல்லாத்துக்கும் முன்னதாக என் ரப்பி எனக்கு உதவுவார் என்ற சிந்தனை வருகிறதா? நம்ம எல்லாம் வரலாறு படிக்கிறோம். வரலாறு படிக்கக்கூடிய நேரத்துல அதை எப்படி நம்ம உள்வாங்குறோம் தெரியுமா? வரலாற்றை வெறும் வரலாற்று செய்தியாக உள்வாங்குகின்றோம். வரலாறு கேட்கிறோம், அதை வரலாற்று செய்தியாக உள்வாங்குகின்றோம். அதெல்லாம் எனக்கு நடக்காது, அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சு, என்ன மாதிரி நேரத்துல வந்துச்சு, இக்கட்டான நேரத்துல வந்துச்சு, எல்லாம் ஓகே தாங்க, நான் நம்புறேங்க, கரெக்ட். என் வாழ்க்கை அது நடக்குமா? எனக்கெல்லாம் நடக்காது. இந்த சிந்தனை நமக்கு இருக்குது, இந்த சிந்தனை நமக்கு இருக்கிறது. எனக்கெல்லாம் அது நடக்காதுங்க. அது ஒரு இப்ராஹிம் நபிக்கு நடந்துச்சு, அது ஒரு யூனிஸ் நபிக்கு நடந்துச்சு, எனக்கு எப்படி நடக்கும் என்ற சிந்தனை இன்னைக்கு நமக்கு இருக்குதா இல்லையா? தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய உள்ளுணர்வு சொல்லிக் கொண்டு இருக்கிறது, அதெல்லாம் எனக்கு நடக்காது, என்ன அவ்வளவு பெரிய ஆளா, எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிருமா என்ற சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் இப்படி அவநம்பிக்கையோடு நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அல்லாஹ்வின் மீது நாம் வைக்க வேண்டிய நம்பிக்கையை முழுமையாக வைக்கவில்லை. தொழுகை என்பது அல்லாஹ்வின் வைக்க வேண்டிய நம்பிக்கையின் ஒரு பகுதி. இன்னைக்கு தொழுகிறோம், தொழக்கூடிய பலர் என்ன செய்யறாங்க தெரியுமா? சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? பள்ளியாசலுக்கு போயிட்டு தான் ஒரு நிம்மதி. உண்மைதான். அதே போல மாற்று மதத்தோட சொல்லுகிறார்களே, சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா ஒரு நிம்மதின்றான். அவன் சில பயணங்கள் போயிட்டு வர்றான், அங்க போயிட்டு சில ஆலயங்களை சந்தித்து வர்றான், அவனும் நிம்மதின்னு சொல்றான், இவரும் நிம்மதின்னு சொல்றாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா அப்ப இதுக்கும் அதுக்கும் வேறுபாடு இருக்கணுமா இல்லையா? என்ன வேறுபாடு? என்ன வேறுபாட்டை நாம் நம்முடைய தொழுகையில் கண்டோம்? நாம் ஆலயத்துக்கு வருவதற்கும் அவர்கள் செல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறா இல்லையா? இன்னைக்கு அந்த வேறுபாடு நம்ம இடத்துல பிரித்து காணப்படுவது இல்லை. அவர்கள் சடங்குக்காக செல்கிறார்கள், அவருடைய அந்த வழிபாடு என்பது சடங்காக இருக்கிறது. நம்முடைய வழிபாடு என்பது அல்லாஹ்வோடு தொடர்பு வைக்கக்கூடிய வழிபாடாக இருக்கிறது. உள்ள வர்றீங்க, பள்ளிவாசலுக்குள்ள வர்றீங்க, வரக்கூடிய நேரத்துல உழு செய்து விட்டு வருகிறீர்கள். அந்த நேரத்திலிருந்து இந்த தொழுகைக்கான ஆர்வம் தோங்க எப்படி தெரியுமா? நீங்க உழு செய்யக்கூடிய நேரத்துல உங்களுடைய உழுவுல உங்களுடைய கையில இருந்து அந்த தண்ணி எல்லாம் அப்படி போகும்போது என்னுடைய பாவங்கள் எல்லாம் கரைகிறது என்ற சிந்தனையோடு தொழுகைக்கு உள்ள ஒழு செஞ்சுட்டு வரக்கூடிய மௌமின்கள் எத்தனை பேர் உள்ள வர்றாங்க? அப்படியே ஒரு ரிலாக்ஸா அப்படி ஒழு செஞ்சுட்டு ஒழு செய்யும் போது அப்படியே அந்த தண்ணி அப்படி கரையக்கூடிய நேரத்துல என்னுடைய பாவங்கள் கரைகிறது என்ற சிந்தனையோ வருவோமா? இல்லை. வர்றோம், பள்ளியாசல் உட்காரோம், உட்கார்ந்த உடனே சைத்தான் என்ன செய்யறான்? பல ஆயிரக்கணக்கான சிந்தனைகளை உள்ள போடுறான். ஆனா அல்லாஹ் இந்த தொழுகையை எதுக்கு வச்சிருக்கான் தெரியுமா? அதுல பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா? அந்த தொழுகை என்பது மனுஷன் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஒரு ஆழ்ந்த துயரம் ஏற்படுகிறது. ஒரு மவுத்தே ஏற்பட்டுருச்சு, வீட்டுல உட்கார்ந்து அழுதுட்டே இருப்பீங்களா? எத்தனை மணி நேரம் அழுவீங்க? ஆனா இதுவே ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? அசர்ல ஒரு மவுத்து, அசர்ல ஒரு மவுத்து ஏற்படுகிறது. அசர் தொழுதுட்டு வர்றாரு, பாப்பாவும் மவுத் ஆயிட்டாங்க. அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான் தெரியுமா? அடுத்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இடைவெளியில மகரிப் தொழுகை வச்சிருக்கிறான். ஒரு மூமினா இருந்தா எந்திரிச்சு போயிடணும், அல்லாஹ்ட்ட வந்துடணும், அவனுக்கு அந்த டைவர்ஷன் ஏற்படும். அந்த டைவர்ஷன் அவனை மனதை சாந்தியாக வைத்துக் கொள்ள உதவி செய்யும். ஒரே வியாபாரத்திலே இருந்து பாருங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், காசு வந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அதை விட்டுட்டு அப்படி வரணும், அல்லாஹ்வுடைய சிந்தனைக்கு வரணும், வந்துட்டு போகணும் ஒரு முஸ்லீம். அதுலதான் வெற்றி இருக்குது. அப்பதான் சரியா சிந்திப்பான், அப்பதான் அவனுடைய மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும். எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து தொழுகையில வச்சிருக்கிறான். தொழுகையை விட்டுட்டு நம்ம ஓடி போய் தேடிட்டு இருக்கிறோமே, தொழுகையை விட்டுட்டு யாரெல்லாம் வெற்றியை கொடுனா எப்படி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அற்புதமான ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க. என்ன தெரியுமா? அதாவது இவன் பிரார்த்தனை கேட்பான். அந்த பிரார்த்தனை என்பது எப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் எப்படி கேட்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. யா அல்லாஹ் பயனற்ற அறிவில் இருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்.
பயனற்ற அறிவு என்ன? அதாவது செய்தியெல்லாம் கேட்டுக்கிறது, வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தாமல் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது ஒரு பயனற்ற அறிவு, பயன் இல்லையே. அது அல்லாஹ் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். அடுத்து என்ன? யா அல்லாஹ், அதாவது திருப்தி அடையாத மனதில் இருந்து. இன்னைக்கு எவ்வளோ துவா கேட்கிறோம், எவ்வளோ அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கிறோம், எவ்வளோ இன்பங்களை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய உள்ளங்கள் திருப்தி அடைகிறதா? யோசிச்சு பாருங்க. போனோம்பா, அல்ல இவ்வளவு கொடுத்துட்டான்பா, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய, உலமார்ந்து சொல்லக்கூடிய, வெறும் பேருக்காக புகழுக்காக வெளியே மக்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக சொல்லக்கூடியவர்களை பற்றி நான் பேசவில்லை. உண்மையிலே உட்கார்ந்து உள்ளார்ந்து யோசித்து, யா அல்லாஹ் என்ன நிலைமையில நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், என்ன மாதிரி ஒரு சூழல்ல இருந்தேன், நம்முடைய வீட்டுடைய நிலை என்னவாக இருந்தது, ஒரு உணவுக்கு, ஒரு வேளை உணவுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய சூழல் இருந்தது. இன்னைக்கு ரப்பே இவ்வளவு கொடுத்திருக்கிறா யா அல்லாஹ் இறைவா என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கக்கூடிய, பேசக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அப்ப நீங்க பாருங்க, இந்த செய்தி என்ன சொல்லுது? திருப்தி அடையாத உள்ளம், அதுல இருந்து பாதுகாப்பு தேடுற யா அல்லாஹ், அந்த உள்ளத்தை எனக்கு கொடுத்துறாத. அதே போல ஏற்றுக்கொள்ளப்படாத துஆவில இருந்து உங்கள்ட்ட பாதுகாப்பு தேடுற யா அல்லாஹ். இன்னைக்கு பாருங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். 5 வக்து தொழக்கூடியவர் கேட்கிறார், சுன்னத் தொழுதுட்டு கேட்கிறார், தஹஜ்ஜுத் தொழுதுட்டு கேட்கிறார், எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஏன்பா கேட்டுக்கிட்டே இருக்கிற, ஏன்பா உனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, நீ தொழக்கூடிய தொழுகை என்பது என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் சடங்காக இருக்கிறது. ஏதோ வரோம், ஏதோ நிக்கிறோம், ஏதோ குனிக்கிறோம், ஏதோ அப்படி இருக்கக்கூடாது. அந்த தொழுகை என்பது மன மகிழ்ச்சியோடு அல்லாஹ்வை நான் சந்திக்க போகிறேன், என் இறைவனிடத்துல என் கோரிக்கையை வைக்க போகிறேன், என் ரப்பி எனக்கு இட்ட கட்டளை என்று சொல்லி எத்தனை நபர்கள் தொழுகை அந்த சிந்தனையில் பார்க்கிறோம்? இல்லையே, நம்ம அப்படி பார்க்கறது இல்லையே. ஏதோ கடமையே அப்படின்ற நிலையை பார்த்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குமா? வெற்றி கிடைக்குமா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுல எரியப்படுறாங்க, அதுல போய் மாட்டிக்கிறாங்க, சிக்கிட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் உன்னை விட்டா வேற வழி இல்லையா அல்லாஹ், எனக்கு நாதி இல்லையா அல்லாஹ் என்று அவர்கள் அற்புதமான துஆவை கேட்கிறார்கள். கேட்ட பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஒரு மூமியுடைய உள்ளத்துல இந்த சிந்தனைகள் வர வேண்டும் என்று சொன்னால், அந்த உறுதிப்பாடு வர வேண்டும் என்று சொன்னால், அவன் தொழுகையை சரி செய்து கொள்ள வேண்டும். என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ்ட்ட உதவி கேட்ட உடனேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எனவே நாம் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம், அவரை துக்கத்திலிருந்து விடுவித்தோம், இவ்வாறே மூமின்களையும் விடுவிப்போம். அல்லாஹ் சொல்றார். அவர் கேட்டாரு, அந்த கேட்ட பிரார்த்தனை அதனுடைய தன்மை எப்படி அமைந்திருந்தது என்று சொன்னால், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு விட்டு அல்லாஹ் சொல்றான், அவரை நான் துக்கத்திலிருந்து விடுவித்தேன், அதே போல மூமின்களை நான் விடுவிப்பேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை. ரப்பு என்னை விடுவிப்பான், என்னை கஷ்டத்தை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான், எனக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்ற சிந்தனை நம்மள பல பேருக்கு இல்லையே. அந்த சிந்தனை வரமாட்டேங்குதே. அப்ப அந்த சிந்தனை நமக்கு ஏற்படவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் அச்சாணியாக இருக்கக்கூடிய தொழுகையை நாம் சரி செய்ய வேண்டும், அதை நாம் பூர்த்தியாக செய்ய வேண்டும், முழுமையாக செய்ய வேண்டும். அந்த தொழுகை இன்றைக்கு நான் குறிப்பிட்டது போல ஒரு வக்து தொழுகிறார், ஒரு வக்து தொழ மாட்டார். இந்த நிலையில ஏராளமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஏராளமான முஸ்லிமுடைய நிலை இதுவாக இருக்கிறது. தொழுகைதானப்பா உங்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு, தொழுகைதானே நீ மூமினா நீ மூமின் அல்லையா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அம்சம். இறை மறுப்பாளர்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு தொழுகைதானே. அப்ப அந்த தொழுகையை நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? சடங்காக, கடமையாக, முஸ்லிமா பிறந்துட்டேன் வேற வழி இல்ல போய் தொழுதாகணும் என்று இருந்தால், இந்த சிந்தனை இருந்தால், நீங்கள் முஸ்லிம்கள் பார்க்கும்போது தொழுவீர்கள், முஸ்லிம்கள் பார்க்காத நேரத்தில் தொழமாட்டீர்கள். யாருமே இல்ல, யாரும் என்ன பார்க்கல, என் ரப்பு மட்டும் கண்காணிக்கிறான் என்ற சூழல் வந்தால் எத்தனை பேர் நம்ம தேர்வோம்? யாரும் பார்க்கலங்க, அக்கம் பக்கம் பார்க்கல, ஜமாத் இல்ல, நிர்வாகி இல்ல, யாரும் இல்ல, நான் மட்டும் என் ரப்போடு நான் தொழுகிறேன் என்ற சிந்தனை, அப்படிப்பட்ட ஈமான் எத்தனை பேருக்கு இருக்கிறது? உள்ளூர்ல இருக்கும்போது தொழுகிறார், 5 வக்து கரெக்டா தொழுகிறாரு, வெளியூர்ல போயிட்டா அந்த தொழுகை காணாமல் போய்விடுகிறது. கேட்கறதுக்கு ஆள் இல்லையே, பார்க்கறதுக்கு ஆள் இல்லையே. அப்ப நீ தொழுகை யாருக்காக வேண்டி? மனிதர்களுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக இல்லையே. அப்ப இந்த மாற்றங்கள் உள்ளத்துல வரணும். உன் தொழுகை உன்னை சீர்படுத்த வேண்டும். உன் தொழுகை வெட்கக்கேடான மானக்கேடான விஷயங்கள்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வர வேண்டும்.
அப்படி நமக்கு வரணும்னு சொன்னா அந்த தொழுகை நாம இன்னைக்கு இந்த நேரம் வரை என்னவாக தொழுது கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். தொழுகை எப்படி இருக்கு தெரியுமா? என்ன சூறா ஓதணும்ன்றது தெரியல, என்ன சூறா ஓதணும்ன்றது தெரியல. முதல் ரக்காத்துல ஓதுன சூறா, ரெண்டாவது ரக்காத்துல ஞாபகம் இல்லை, எத்தனை ரக்காத் தொழுதுன்ற ஞாபகம் இல்லை. இதெல்லாம் எப்பயாச்சும் இருந்தா ஓகே. எப்பவுமே என்னுடைய தொழுகை எப்படி இருந்துச்சுன்னா எப்பயாச்சும் இருந்தா ஓகே, சரி மறந்துட்டேன், ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டிருக்குது, எல்லாம் ஓகே தான்ப்பா. நம்ம தொழுகை எப்பவுமே அப்படிதான் இருக்குது. மாம் தொழுகிறார், 3வது ரக்காத்தா 4வது ரக்காத்தா, எத்தனை வாட்டி வந்துச்சு? போன ஒரு வாரத்துல 4 முறை இந்த சிந்தனை வந்திருக்கு. அப்புறம் என்ன தொழுகை, என்ன ஒன்றி இருக்கணும் நம்ம அல்லாஹ்வோடு? அந்த தொழுகை நமக்கு என்ன உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும்? அப்ப யோசித்து பாருங்க அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் நம்முடைய தொழுகையை சீர் செய்து நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை சரி செய்யும். தொழுகைதான் அடிப்படை. அதை விட்டுட்டு நீங்க என்ன வெற்றியின் பக்கம் போனாலும் அது எல்லாம் டெம்பரரியா இருக்கும். அந்த காசு உங்களுக்கு கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், ஆனா அது நிலைக்குமான்றது தெரியாது. புகழ் கிடைக்கும், நிலைக்குமான்றது தெரியாது. எல்லாம் கிடைச்சோம், எல்லா நாளைக்கு மறுமையில வந்து நிக்கக்கூடிய நேரத்துல நீ தொழுத, ஆமா கரெக்டு தான் தொழுதப்பா, எதுக்கு தொழுத? மக்கள்லாம் அவனை தொழுகையாலையும் சொல்லணும்னு தொழுத, அதுக்காக என்ன செஞ்ச? நீ தொழுத என்று சொல்லி உன் தொழுகைக்கான கூலி உனக்கு பூமியிலேயே வழங்கப்பட்டு விட்டது. போடா நரகத்துக்கு நல்லா தூக்கி எரிஞ்சிருவான், திவாலாகி போயிடுவான், ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவான். அந்த நிலை நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. நான் தொழுவது பிறருக்காக அல்ல, என் இறைவனுக்காக. அல்லாஹ் சொல்லிவிட்டான், தொழுகையில் தான் வெற்றி இருக்கிறது, அந்த வெற்றியை நோக்கி நான் நகர்கிறேன், அந்த மறுமை வெற்றிக்காக நான் நகர்கிறேன். இன்னொரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை என்பது மறுமைக்கு மட்டும்தான் வெற்றி என்பது அல்ல, தொழுகை என்பது இம்மைக்கான வெற்றியும் கூட. வெறும் மறுமைக்கு மட்டும் அப்படின்னா கிடையாது. தொழுது விட்டால் அந்த தொழுகை என்பது இம்மைக்குமான வெற்றி. அந்த இம்மைக்குமான வெற்றி என்பதை அல்லாஹ் எப்படி திருமலை சொல்லி காட்டுறான்னு சொன்னா, அது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்களை பார்த்து சொல்லுகின்றான். அதாவது இறை நம்பிக்கையுடையவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், ஏன் வெற்றி பெற்றுகிறார்கள்? அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல நாம யோசிக்கணும், வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்றானே, அந்த வெற்றி என்பது மறுமை வெற்றி மட்டும் தான் அல்லாஹ் பேசுறானா? ஜெயிச்சுட்டான் அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்துல நிம்மதியா சந்தோஷமா தூங்குறானே, அவனும் ஜெயிச்சுட்டான். கடன் இல்லாம, உடல் நோய் நொடி இல்லாமல், யாரிடத்திலும் போயிட்டு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல், ரொம்ப மற்றவங்க இழிநிலைக்கு தள்ளப்படக்கூடிய நிலையில் இல்லாமல் ஒரு கண்ணியத்தோட வாழ்றானே, இசத்தோட வாழ்றானே, அதுவும் வெற்றி தாங்க. கார்ல பெரிய பெரிய பங்களா, அது மட்டும் வெற்றி கிடையாது, அதுவும் அல்லாஹ் கொடுக்கும் நியமத்து தான். ஆனா நாம என்ன யோசிக்கணும் தெரியுமா? எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில அல்லாஹ்வை தொழுவதற்கான ஒரு இடம், அதற்கான நேரம், ஒரு அற்புதமான ஒரு உடல்நிலை, அற்புதமான ஒரு குடும்பம், இப்படி அல்லாஹ் இந்த அடிப்படையெல்லாம் கொடுத்துட்டானே, நான் வெற்றி தான். இந்த சிந்தனை வரணும் எனக்கு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அம்சங்களுக்கும் நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பெரிய விஷயம் வருமா என்ன செய்யும்? அது ஒரு மிகப்பெரிய அம்சமாக தெரியும். இப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன அம்சங்களை எல்லாம் நாம அல்லாஹ்விடத்துல அதை அவனுக்கு நன்றியாக செலுத்தி, அல்லாஹ்விடத்துல அதை பொருந்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கை தொழுகையின் பக்கம் திருப்பி அதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்து முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.